ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேங்கிங். வாட்ஸ்அப் பேங்கிங்னா என்ன, இது வந்து எந்த பேங்க்கில் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் மூலமாக நம்ம வந்து என்னென்ன டீட்டெயிலாம் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பேங்கிங்கை வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் பேங்கிங்காக ஒரு மொபைல் நம்பரை ஒன்று பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு நான் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பரை வந்துட்டு உங்களோட பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலில் வந்து இப்போ நான் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற இந்த நம்பரை வந்து சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாய்னு சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் பண்ணதுமே உங்களுக்கு அடுத்து இது மாதிரி ஒரு வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்து இதில் வந்து அக்ரி, இன்னொன்று டூ நாட் அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அக்ரி மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அக்ரி கிளிக் பண்ணதும் அடுத்து உங்களுக்கு இது மாதிரி மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு எஸ் ஆர் நோ கேட்கும். இதில் வந்து எஸ் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பேங்கிங்கில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி தான் உங்களோட பேங்க் பேலன்ஸ், மினி ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் கார்டு பிளாக்கிங் இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேல் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் ஏடிஎம் கார்டு வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்தே உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன், மினி ஸ்டேட்மெண்ட், ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்க. டோட்டலாக ஒரு 8 சர்வீஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸை இது மூலமாக செக் பண்ணிக்கலாம். மினி ஸ்டேட்மெண்ட், அப்புறம் லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் அது வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு பிளாக்கிங், நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட பேங்க் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை பற்றின டீட்டெயிலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சார்ஜஸ், ஆஃபர்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில், ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கௌண்ட் சர்வீஸை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் சர்வீஸ் உள்ள என்னென்ன டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மினி ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட செக் புக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். செக் புக்கோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி வந்து எது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட கஸ்டமர் ஐடி. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுமோ அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படின்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து 1 நம்பரை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ரீப்ளை மெசேஜ் வரும். ஸோ நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கோ, மொபைல் பேங்கிங்கோ நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வித்தின் செகண்டில் நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட பேங்க் பேலன்ஸ், மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து 24 hours into 7 நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் பேலன்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏடிஎம் கார்டு மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். உங்களோட செக் லீஃப்ஸ் நீங்கள் வந்து யாருக்காவது செக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து இந்த சர்வீஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு சர்வீஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்னோட மொபைல் நம்பரில் அதில் வந்து சேவ் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோ இல்லை மொபைல் பேங்கிங்னு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அது தேவைப்படுமே தவிர அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் பேங்கிங்கை யூஸ் பண்ணி உங்களோட பேலன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லா கஸ்டமருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதில் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே இங்கிலீஷில் தான் வந்து மெசேஜ் எல்லாமே ரீப்ளை வருது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா போதும், ஈஸியாக நீங்கள் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் பேங்கிங்கை யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப் பேங்கிங்னா என்ன, எந்த பேங்க்ல ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.